அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, புகழேந்தி புலவர் பாடிய நளவெண்பாவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நளவெண்பாவானது நளன் தமயந்தியின் வாழ்க்கை கூறும் நூலாகும். இதனை இயற்றியவர் புகழேந்தி புலவர் ஆவார். சுயவர காண்டத்திலுள்ள பாடல்களானது நளனின் கதையை விவரிப்பதாய் உள்ளது. நளனை பற்றி ஒரு அன்னப்பறவை கூறியதாக கேட்ட தமயந்தி அவனையே மனம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றான். நளனை பற்றி ஏதும் அறியாத அவளது தந்தை சுயவர நிகழ்விற்கு ஏற்பாடு செய்கின்றனர். சுயவரத்திற்கும் மன்னர்களும் தேவர்களும் வந்திருந்தாலும் அவர்களுள் நளனை கண்டறிந்து மாலை அணிவிக்கின்றாள். இதனை கேள்வியுற்ற காளி என்பவன் சினத்தோடு அவர்கள் இருவரையும் பழி வாங்குவதாக சபதம் செய்கின்றான். இதை பற்றி கூறும் கதைதான் நளன் தமயந்தி. நமக்கு சுயவர காண்டப்படலாம். சரி, சுயவர மண்டபத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, சுயவரத்திற்காக முரசு கொட்டி நாடு முழுக்க அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட பல நாட்டு மன்னர்கள் அரசு சபைக்கு காலை நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள். சுயவர மண்டபத்தில் வந்திருந்த அரசர்களும் நடுவில் நளன் அமர்ந்திருந்தான். அவன் முருக கடவுள் போன்று அழகாக இருந்தான். முத்துக்களையும் தோடுகளையும் அழகாக அணைந்த தமயந்தி சுயவர மண்டபத்தில் நுழைந்த தமயந்தியின் கண்கள் நளன் எங்கே என்று தேடின. ஆனால் மண்டபத்தில் இருந்த அனைத்து அரசர்களின் கண்களும் தமயந்தியை பார்த்த வண்ணம் இருந்தது. இதனை புலவர் நித்திலத்தின் பொற்றோடு நீலமணி தோடாக மைத்தடக்கன் செல்ல வயவேந்தர் சித்தம் மருங்கே வரவேண்டின் பந்தர்கீழ் வந்தாள் அப்படின்னு மிக அழகான வரிகளில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கார் என்ற பாடல் அடிகள் மூலம் நமக்கு விளக்குகின்றார். மானும் மயிலும். ஒரு மயிலை சூழ்ந்த ஒரு மான் கூட்டம் போல தமயந்தியை அவளது தோழிகள் சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் குழந்தை மனம் மாறாத கள்ளம் கபடமற்ற தமயந்தியை மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். தோழியர்கள் அனைவரும் தமயந்தியை சூழ்ந்து கொண்டதால் அரசர்களால் தமயந்தியை பார்க்க முடியவில்லை. தமயந்தி அழகிய கண்களுடன் ஒளி வீசும் பார்வைகளுடனும் அச்சபைக்கு வந்தாள். மன்னர்களின் கண்கள் அவள் மீது திரும்பியது. ஆனால் தமயந்தியின் கடைக்கண் பார்வை யார் மீது படுகிறதோ அவர் மீது அன்பு எய்துவதற்கு தயாராக இருந்தான் மன்மதன். இதனை நெடுங்கண் கடை பார்த்து நின்றான் இடம் கண்டு பூவழி வேந்தன் தன் பொன்னோடு பின்னே இட்டு ஏவழி நானின் மேல் இட்டு என்ற பாடல் அடிகள் உணர்த்துகிறது. மன்னர்களின் அறிமுகம். மன்னர்களின் மத்தியில் அழகிய தமயந்தி வந்து நின்றாள். அவளது தோழி மன்னர்களின் பெயர்களை சொல்லி அறிமுகம் செய்தாள். சோழன், பாண்டியன், சேரன் இவர்களை அறிமுகம் செய்த பின்பு மற்றவர்களையும் அறிமுகம் செய்கின்றார். கோமான், யதுகுல வேந்தன், மாதிரத்தன், அவந்தி நாடன், கோசல மன்னன், பாஞ்சால மன்னன், அங்கநாடன், கலிங்க நாடன், கேகய நாடன், காந்தர்வ நாடன், சிந்து நாடவன் போன்றவற்றின் வீரம், கொடி, நாட்டு வளம், மலை வளம் ஆகியவற்றை தோழி தமயந்தியிடம் கூறுகின்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நளனை போலவே நால்வர். சுயவர மண்டபத்திற்குள் கைகளில் மாலையுடன் தமயந்தி வந்து நின்றார். வந்ததும் தமயந்தின் கண்கள் நளனை தேடின. 4 பேரும் இந்திரன், இமயன், வருணன், அக்னி இவர்கள் 4 பேரும் நளன் உருவத்தில் அமர்ந்திருந்தனர். இவர்களில் யார் உண்மையான நளன் என அறிய மனம் தடுமாறியது. இதனை மாசியிலா பூங்குழலால் மற்ற அவரை காண நின்று ஊசலா குற்றால் உளம் என்ற பாடல் வரிகள் உணர்த்துகிறது. உண்மை நலனை உணர்ந்த தமயந்தி மனந்தார நலனை நினைத்து வீமராசன் குலத்தில் பிறந்த உத்தம கன்னி பெண் நான் என்பது உண்மையானால் நான் நலனுக்கே மாலை இட வேண்டும் என்று வேண்டுகின்றாள். அப்பொழுது தமயந்தின் அறிவுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. தேவர்களின் கண்கள் மூடி திறக்காது.
நிலத்தில் கால் படியாது. அவர்கள் சூடிய மலர்கள் வாடாமல் இருக்கும். எனவே யாருடைய கண்கள் இமைக்கிறதோ, யாருடைய கால்கள் தரையில் படுகிறதோ, சூடிய மலர்கள் வாடி இருக்கிறதோ அவர்தான் உண்மையான நலன் என்று அறிந்து கொண்டார். உடனே தமயந்தி மகிழ்ச்சியோடு நலனுக்கு மாலை சூட்டுகின்றார். மேற்கண்ட இந்த செய்திகளின் மூலமாக தமயந்தியினுடைய திருமண நிகழ்வுகள், திருமணம் செய்ய வரும் அரசர்கள் உயர்ந்த குலம் மற்றும் குணப்பெருமைகள் என்ன என்பதையும் மிக அழகாக நமக்கு புலவர் பாடியிருப்பதும், தமயந்தியினுடைய அறிவு நுட்பத்தையும் நலனினுடைய காதலையும் மிக அழகாக நமக்கு இங்கே பாடியிருக்கின்ற, அதாவது